நவீன அறிவியல் மருத்துவத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் மிக்ஸோபதி இன்டகிரேட்டட் மெடிக்கல் கோர்ஸ் அதே போலவே ஜோதிட மருத்துவம் போன்ற பல்வேறு மருத்துவ முறைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா ஆன்மீக மருத்துவம் போன்ற மருத்துவ முறைகளெல்லாம் கொண்டு வர வேண்டும். அவற்றை அனைத்தையும் இணைத்து ஒரு இன்டகிரேட்டட் மருத்துவ முறை கொண்டு வருவதற்கான முயற்சி அவங்க பண்ணுறாங்க. 2030க்குள்ள ஒரே தேசம் ஒரே மருத்துவ முறை என்பதை கொண்டு வரப் போகிறோம் என்று அறிவித்துவிட்டு தற்பொழுது நவீன அறிவியல் மருத்துவத்தில் எல்லா வகையான மூட நம்பிக்கைகளையும் பிற்போக்கு கருத்துக்களையும் அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியை செய்கிறார்கள். காலாவதியான மருத்துவ முறைகளை இணைப்பதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். இது நவீன அறிவியல் மருத்துவத்தை எதிர்காலத்தை பாதிக்கும். இன்றைக்கு முதுநிலை மருத்துவ படிப்புகளில் மாநில உரிமைகளை முற்றிலுமாக பறிக்கக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஜனவரி மாதம் இறுதியில் ஜனவரி 29 அன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இளநிலை மருத்துவக் கல்வி வேண்டுமென்றால் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா என்பது இருந்து கொள்ளலாம். ஆனால் அதே சமயத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புகளிலும் பட்ட மேற்படிப்பு படிப்புகளிலும் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவில், அதாவது மாநில அரசுடைய இடஒதுக்கீட்டில், மாநில அரசு சொந்தமான தொகுப்பு இடங்களில் வசிப்பிட அடிப்படையிலோ அல்லது டொமிசிலரி ரிசர்வேஷன் என்ற அடிப்படையிலேயோ இடஒதுக்கீடை வைத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. அவ்வாறு மாநில அரசுகள் தங்களுக்கென வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு வைத்துக் கொள்வது என்பது இந்திய அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவுக்கு எதிரானது. ஒரு இந்திய குடிமகன் இந்த நாட்டில் எந்த பகுதியில் வேண்டுமென்றாலும் வாழலாம், வசிக்கலாம், படிக்கலாம், தொழில் செய்யலாம் என்று சொல்லி இந்திய அரசியல் சட்டம் 14வது பிரிவு கூறுகிறது. எனவே அந்த அடிப்படையில் மாநில அரசுகள் வசிப்பிட அடிப்படையில் தங்களுக்கென தனி இடஒதுக்கீடை வைத்துக் கொள்வது என்பது அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவுக்கு முரணானது. எனவே அப்படிப்பட்ட இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்லி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. இந்த தீர்ப்பு கூட்டாட்சி கோட்பாட்டுக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரானது. இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படும். தமிழ்நாட்டில்தான் முதுநிலை மருத்துவ இடங்கள் அதிகமாக உள்ளன. ஏறத்தாழ 2765 இடங்கள் முதுநிலை மருத்துவ படிப்பில் எம்டிஎம்எஸ் படிப்பில் இங்கே இருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த 2765 இடங்களில் அகில இந்திய தொகுப்பு போக மீதி இடங்கள் ஏறத்தாழ 1400 இடங்கள் தமிழ்நாட்டுக்கு சொந்தம். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம், தமிழ்நாட்டில் எங்களுக்கு சொத்துக்கள் இருக்கிறது, தமிழ்நாட்டில் தான் பாரம்பரியமாக வசிக்கின்றோம் என்ற அடிப்படையில் இருப்பிட சான்றிதழை பெற்று தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் அந்த இடங்களை பெறலாம். ஆனால் தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டால் நம்முடைய 2765 சீட்டும் அப்படியே ஆல் இண்டியா தொகுப்பு போய்விடும். மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மருத்துவர்களுக்கு ஏற்படும். மொத்தமே போயிடும். ஏன்னா நேரடியாக ஸ்டேட் கோட்டா இல்லைங்கிறது பேர மறைமுகமாக சொல்லிட்டாங்க. வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்பது. இப்போ வசிப்பிட அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்பது மறைமுகமாக என்ன அர்த்தம்னா ஸ்டேட்டுக்குன்னு கோட்டா கூடாது என்பது தான். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம இடங்கள் எனவே அனைத்துமே பறிபோய்விடும். ஏற்கனவே 2016 உச்சநீதிமன்றம் என்ன செய்தது என்று சொன்னால், உயர் சிறப்பு மருத்துவ படிப்பான டிஎம், எம்சிஹெச் போன்ற படிப்புகளில் ஒட்டுமொத்தமாக 100 விழுக்காடு இடங்களையும் மாநில அரசுகளை தங்களுக்கென வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறு வைத்துக் கொள்ளக்கூடாது. 100 விழுக்காடு இடங்களையும் அகில இந்திய தொகுப்புக்கு வழங்கிவிட வேண்டும். அகில இந்திய அளவில் யார் வேண்டுமென்றாலும் சேரலாம் என்ற நிலையை உருவாக்கும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்கி அந்த அடிப்படையில் 2016ஆம் ஆண்டு முதல் உயர் சிறப்பு மருத்துவ படிப்பில் 100 விழுக்காடு இடங்களும் பறிபோய்விட்டது. எனவே அந்த சூழலில் கடுமையான போராட்டங்கள் நடத்தி கருத்தரங்கள் போன்றவை நடத்தப்பட்டு வழக்குகள் தொடரப்பட்டு இப்பொழுது அரசு மருத்துவர்கள் மட்டும் 50 விழுக்காடு இடங்கள் அந்த உயர் சிறப்பு மருத்துவ படிப்பில் வழங்கப்படுகிறது. இப்பொழுது இந்த தீர்ப்பு என்பது அதையுமே பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்துவிடும். எனவே மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா பெண் மருத்துவர்கள் மிகப்பெரிய பாதிக்கப்படுவாங்க. வேறு ஸ்டேட்டில் போய் அவங்களால படிக்க முடியாது. திருமணம், குடும்ப வாழ்வு போன்ற வருகின்ற பொழுது இளம் மருத்துவர்கள் யாராக இருந்தாலுமே பாதிக்கப்படுவாங்க. குறிப்பாக இளம் பெண்கள் குழந்தைகளோடு போய் வேறு ஸ்டேட்டில் படிக்க முடியாது. மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். அரசு மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடும் பாதிக்கும். இப்போ அரசு மருத்துவ இடஒதுக்கீடு இருப்பதன் காரணமாக தான் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவ நிபுணர்கள் இருக்கிறார்கள், உயர் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் இருக்கிறார்கள். எனவே அரசு மருத்துவமனையை நம்பி வரக்கூடிய கிராமப்புற, நகர்ப்புற ஏழை எளிய மக்களுக்கு தரமான சிகிச்சை நம்முடைய உயர் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வழங்கப்படுகிறது. எனவே நம்முடைய ஒட்டுமொத்த இடங்களும் பறிபோய்விட்டால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனைகளில் போதிய உயர் சிறப்பு மருத்துவம் படித்த நிபுணர்கள் இருக்க மாட்டார்கள். அதே போலவே முதுநிலை பட்டதாரிகளும் இருக்க மாட்டார்கள். இது மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டு உருவாக்கும்.
எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கூட்டாட்சி கோட்பாடு எதிரானது, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதிக்கப்படுவதனால் அது சமூக நீதிக்கு எதிரானது, பெண் மருத்துவர்கள் எதிரானது, அரசு மருத்துவர்கள் எதிரானது. எனவே இந்த தீர்ப்பை சீராய்வு செய்வதற்கு மறு ஆய்வு செய்வதற்கான மனுவை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். அந்த வேண்டுகோள் அடிப்படையில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அது உடனடியாக செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்கின்றோம். எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக மாநில உரிமையை முதுநிலை மருத்துவ படிப்பிலும் பட்ட மேற்படி படிப்பிலும் காப்பதற்கு சீராய்வு மனுவை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போலவே இந்த தீர்ப்பை சரி செய்யக்கூடிய வகையில் உடனடியாக ஒன்றிய அரசாங்கம் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே உரிய அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மாநில உரிமையை காக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அவ்வாறு ஒன்றிய அரசு ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். முதுநிலை மருத்துவ படிப்புகளிலும் மருத்துவ கல்வியிலும் மாநில உரிமையை பாதுகாப்பதற்கு ஒன்றிய அரசு அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியும், மருத்துவ படிப்புகளில் குறிப்பாக முதுநிலை மருத்துவ படிப்புகளில் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் வருகின்ற 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு சென்னை எழும்பூர் ருக்மணி லட்சுமிபதி சாலையில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம், தமிழ்நாடு சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் உள்ளிட்ட அமைப்பில் இணைந்து நடத்துகின்றன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அரசு டாக்டர் சங்கம், ஜனநாயக அரசு மருத்துவர் சங்கம், அரசு மருத்துவர் மற்றும் முதுநிலை பட்டதாரி டாக்டர் சங்கம், தமிழ்நாடு மருத்துவ அலுவலர் சங்கம், தமிழ்நாடு அரசு அனைத்து டாக்டர் சங்கம், தமிழ்நாடு பல் மருத்துவ மாணவர் சங்கம், தமிழ்நாடு அரசு மருத்துவ மாணவர் சங்கம் உள்ளிட்ட ஏராளமான மருத்துவ மாணவர் சங்கங்களும் மருத்துவர் சங்கங்களும் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள். இதில் ஏராளமான மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் பங்கேற்க இருக்கின்றார்கள். மருத்துவக் கல்வியில் மாநில உரிமையை மீட்டெடுப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் கூடிய அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களும், குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கீழ்பாக் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் அனைவரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மருத்துவக் கல்வியில் நம்முடைய மாநில உரிமையை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்க சார்பாகவும் தமிழ்நாடு அரசு மருத்துவ மாணவர்கள் சங்க சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்றிய அரசாங்கம் இவ்வாறு மருத்துவக் கல்வியில் மாநில உரிமையை பதிப்பதோடு மட்டுமல்லாமல் நவீன அறிவியல் மருத்துவத்துக்கு எதிராகவும் செயல்படுகிறது. குறிப்பாக நவீன அறிவியல் மருத்துவத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் மிக்ஸோபதி, இன்டகிரேட்டட் மெடிக்கல் கோர்ஸு, அதே போலவே ஜோதிட மருத்துவம் போன்ற பல்வேறு மருத்துவ முறைகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா ஆன்மீக மருத்துவம் போன்ற மருத்துவ முறைகளெல்லாம் கொண்டு வர வேண்டும். அவற்றை அனைத்தையும் இணைத்து ஒரு இன்டகிரேட்டட் மருத்துவ முறை கொண்டு வருவதற்கான முயற்சி அவங்க பண்ணுறாங்க. 2030க்குள்ள ஒரே தேசம் ஒரே மருத்துவ முறை என்பதை கொண்டு வரப்போகிறோம் என்று அறிவித்துவிட்டு தற்பொழுது நவீன அறிவியல் மருத்துவத்தில் எல்லா வகையான மூட நம்பிக்கைகளையும், பிற்போக்கு கருத்துக்களையும், அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களையும் இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியை செய்கிறார்கள். அதே போலவே காலாவதியான மருத்துவ முறைகளை இணைப்பதற்கான முயற்சிகளை செய்கிறார்கள். இது நவீன அறிவியல் மருத்துவத்துடைய எதிர்காலத்தை பாதிக்கும். நவீன அறிவியல் மருத்துவத்துடைய சேவையை, தரத்தை பாதிக்கும். நோயாளிகள் நவீன அறிவியல் மருத்துவத்துடைய தரம் வாய்ந்த சிகிச்சை பெறுவதில் மிகப்பெரிய பாதிப்பை இது உருவாக்கும். எனவே நவீன அறிவியல் மருத்துவத்தை நீர்த்து போக செய்யக்கூடாது, மிக்ஸோபதி போன்றவற்றை கொண்டு வரக்கூடாது, போலி மருத்துவ அறிவியலை திணிக்கக்கூடாது உள்ளிட்ட கருத்துக்களை வலியுறுத்தி ஒரு கருத்தரங்கத்தையும் அன்றைக்கு மாலை, அதாவது 16ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலையில் உள்ள மியூசியம் எதிரில் இருக்கக்கூடிய இக்ஸா மையத்தில் நாங்கள் ஒரு கருத்தரங்கத்தை நடத்த உள்ளோம். இந்த கருத்தரங்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் டி ராஜா அவர்கள் கலந்து கொள்கின்றார். இந்த கருத்தரங்கத்தில் தாய்மொழி வழி கல்வி என்ற நூல் வெளியிடப்பட உள்ளது. இந்த நூலை தமிழ்நாட்டுடைய மூத்த அரசியல் தலைவர், கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய மூத்த தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் அந்த நூலை வெளியிட்டு அவர் சிறப்பிக்க இருக்கின்றார். அதே போலவே இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்கள் அந்த கருத்தரங்கத்தை துவக்கி வைக்கின்றார்கள். இந்த தாய்மொழி வழி கல்வியிலான அந்த நூலை முதல் பிரதியை அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்துடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் CH வெங்கடாச்சலம் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொள்கின்றார். இந்த நிகழ்விலும் ஏராளமான டாக்டர்கள், மருத்துவர்கள் சங்கங்கள், அதே போலவே ஏராளமான மருத்துவத்துறை பணியாளர் சங்கங்கள் உள்ளிட்ட சங்கங்கள் எல்லாம் கலந்து கொள்கின்றன. எதிர்காலத்தில் மருத்துவ கல்வியை பாதுகாக்க, மாநில உரிமைகளை மருத்துவர்களில் பாதுகாக்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான கருத்தரங்கமாக அமையப் போகிறது. எனவே இந்த கருத்தரங்கத்தில்
தோழர் டி ராஜா அவர்களும், நல்லக்கண் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் தோழர் முத்தரசன் அவர்களும், அகில இந்திய வங்கி ஊழியர் சங்க சம்மேளனத்துடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் CH வெங்கடாச்சலம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இந்த கருத்தரங்கிலும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறோம். அதே போலவே இன்றைக்கு வந்து எய்ம்ஸ், ஜிப்மர் உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்களை பார்த்தீங்கன்னாக்க அந்த கல்வி நிறுவனத்தில் படித்ததற்காகவே இடஒதுக்கீடு இருக்கு. இதை வந்து அந்த உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு நியாயப்படுத்துது. அதாவது ஒரு கல்வி நிறுவனத்தில் படித்ததற்காகவே அந்த கல்வி நிறுவனத்தில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறத உச்சநீதிமன்றம் நியாயப்படுத்துது. இப்போ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் MBBS படித்தவங்களுக்காக எனக்கு வந்து அங்கே இடஒதுக்கீடு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பிஜி படிக்க நான் MBBS இங்கே படித்தேன், அதுக்காக பிஜி படிக்க அங்கே வந்து இடஒதுக்கீடு கொடுப்பாங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து யூஜி இளநிலை மருத்துவ படிப்பை எந்தெந்த மருத்துவர்கள் எந்தெந்த மாணவர்கள் படிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மருத்துவர்களை பிஜி படிக்க இடஒதுக்கீடு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவ்வாறு இருக்கின்ற பொழுது எதுக்காக எய்ம்ஸில் படித்தவங்க இடஒதுக்கீடு, எதுக்காக ஜிப்பரில் படித்தவங்க இடஒதுக்கீடு, எதுக்காக பிஜி சண்டிகரில் படித்ததுக்காக நிறுவனத்தில் படித்ததுக்காக எதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்? அந்த இடஒதுக்கீடு நியாயப்படுத்தக்கூடிய இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதே சமயத்தில் மாநில அரசுகள் தாங்கள் உருவாக்கிய மருத்துவக் கல்லூரிகளில் தாங்கள் செலவு பண்ணக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் தங்களுக்குன்னு இடங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது எந்த விதத்திலும் சரியல்ல, அது நியாயமல்ல. அது மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது, கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது தான் எங்களுடைய கருத்து. இல்லை முகவரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து யார் மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவக் கல்லூரியில் இடங்களை பெற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடு கோட்டாவில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் இங்கே வந்து வசிச்சிருக்க வேண்டும், இங்கே வந்து அசையா சொத்துக்கள் இருக்க வேண்டும், அப்புறம் வந்து நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் வசித்திருக்க வேண்டும், +2 வரையும் படித்திருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வசிப்போரும் சான்றிதழ் வழங்கப்படும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதுக்கு பல கிளாஸ் இருக்குது. அதில் மாணவர்கள் இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன்னா நான் 9th வரைக்கும் படிச்சிருக்கணும், நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கணும் தமிழ்நாட்டிலேயே, என்னுடைய பெற்றோர் இங்கே இருக்கணும், இங்கே வேலை பார்க்கணும், இங்கே சொந்த வீடு இருக்கணும், இங்கே வாடகை வீடு இருக்கணும், ரேஷன் கார்டு இருக்கணும், இது மாதிரி பல்வேறு கண்டிஷன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து சீட் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து நம்ம ஊர்லேயே இருக்கிற குழந்தைங்க MBBS படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்து பிஜி படிக்கிறதுக்கு அவங்கள வந்து அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. 2765 சீட் வந்து மொத்தமாக வந்து இருக்குது. அதில் பாதி நம்ம ஆல் இண்டியா கோட்டா போக 1300க்கும் மேலே இடங்கள் ஸ்டேட் கோட்டாவில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ அந்த 1300 இடங்களும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத முக்கியமான கருத்து. இதில் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய ஒருதலைபட்சமான தீர்ப்பை வந்து நம்ம பார்க்கணும். தொடர்ந்து 2016லேயே DM MCH போன்ற உயர் சிறப்பு மருத்துவ படிப்பில் இருந்த நம்மளுடைய சீட்டை மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க. நம்மளுடைய வரிப்பணம் நம்மளுடைய மாநில கல்லூரிகளில் இருக்க ஹெல்த்து வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்டு, ஹெல்த்தை நம்ம நல்லா டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம மருத்துவக் கல்லூரிக்கு நிறைய பணம் கொடுக்குறோம், நிறைய செலவு பண்ணுறோம், நிறைய சீட்டை உருவாக்குறோம். நம்ம மாணவர்களை படிக்க வச்சு அவங்கள வந்து திருப்பி அரசு மருத்துவமனைகளில் வேலை செய்வதற்கு நம்ம வந்து அவங்கள பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த மாதிரியாக சுகாதாரத்துறையை தமிழ்நாடு வந்து சிறப்பாக செய்து வந்து கொண்டு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 2016ல் அந்த மாதிரி நீங்கள் DM MCH போன்ற சீட்டெல்லாம் நீங்களே வச்சுக்க கூடாது, உங்கள் வரிப்பணமாக இருக்கலாம், உங்கள் மாநிலத்தில் இருக்கிற கல்லூரியாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக எல்லா சீட்டையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போது நம்ம மாநிலத்தில் இருக்கின்ற நான் சர்வீஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஆஸ்பிரன்ஸுக்கு ஒரு சீட்டு கூட இல்லாத சூழ்நிலை. கோர்ட்டில் வழக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் போய் தான் அரசு மருத்துவர்களுக்கான இடஒதுக்கீடு சில ஆண்டுகளாக கிடச்சிருக்கு. அதுக்கு எப்போ பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த சூழலில் DM MCHக்கு அடுத்து வந்து ஒன்றா பிடிக்கிற மாதிரி அடுத்து MDMSலையும் நீங்கள் இடஒதுக்கீடு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்வது ஏற்புடையதல்ல. இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஸ்டேட்டுக்கு நீங்கள் ஸ்டேட் கோட்டான்னு ஒன்று வச்சுக்க முடியாது அப்படி என்று வெளிப்படையாக சொல்லாமல் மாறாக டொமிசிலரி ரிசர்வேஷன் வைத்துக் கொள்ளக்கூடாது, ரெசிடென்ஸ் பேஸ்டு ரிசர்வேஷன் வைத்துக் கொள்ளக்கூடாது, வசிப்பிட அடிப்படையில் நீங்கள் இடஒதுக்கீடு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதுதான் ஸ்டேட் கோட்டா பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து MBBS வந்து எய்ம்ஸில் படித்தாருன்னா அதே ஸ்டூடெண்ட்டு அந்த MBBSல வந்து எய்ம்ஸில் படித்த அதே காரணத்தினால அவருக்கு வந்து MDக்கு வந்து எய்ம்ஸில் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதே மாதிரி PGI சண்டிகரில் அதுக்கு பேர் வந்து இன்ஸ்டிடியூஷன் ரிசர்வேஷன் சொல்லிட்டு, இப்போ இன்ஸ்டிடியூஷன் ரிசர்வேஷன் சொல்லிட்டு பாதி சீட்டை வந்து அந்த காலேஜில் படித்தவங்களுக்கே அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்புடையது அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இது மிகுந்த வருத்தத்துக்குரியது.
ஒரு காலேஜில் படித்த காரணத்தினாலேயே அந்த காலேஜில் இருக்கிற பாதி சீட்டை அந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொடுப்பது என்பது எப்படி ஏற்புடையதாக இருக்கும், எப்படி வந்து தகுதி திறமை என்று பேசுகின்ற உச்சநீதிமன்றம் வந்து எப்படி இதை ஏற்கும்னு தெரியல. ஆனால் ரொம்ப தெளிவாக வந்து இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் வேணால் இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வேணால் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்து சண்டிகரில் இருக்கிற சீட்டுக்காக வந்தது. அந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கின்ற இடங்களில் பாதி இடங்கள் வந்து மொத்தம் 64 சீட்டு இருக்குன்னா 32 இடங்கள் வந்து அந்த காலேஜில் படித்தவங்களுக்கே தான் கொடுக்குறாங்க. இது போன்ற பல்வேறு முரணான விஷயங்கள் வந்து அந்த தீர்ப்பில் இருக்கின்றன. ஆகவே தான் மாநில உரிமை பாதிக்கப்படாமல் இருக்கின்ற வகையில் உரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். அதை ஒட்டி தான் இந்த கருத்தரங்கமும் முக்கியமான 16ஆம் தேதி காலை இருக்கின்ற ஆர்ப்பாட்டமும் செய்ய இருக்கின்றோம். இதில் தமிழ்நாடு மட்டும் பாதிக்கப்படவில்லை, தமிழ்நாடு போன்ற அதிக இடங்களை வைத்திருக்கின்ற பல மாநிலங்கள், குறிப்பாக தென் மாநிலங்கள், மகாராஷ்டிராவும் அதில் பாதிக்கப்படுவாங்க. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற பல மாநிலங்களில் அவங்களுடைய மாநில உரிமை இழக்கின்றன, மாநில இடங்களை இழக்கின்றன. அதுக்கு வந்து முதலில் நம்ம எப்போதுமே எல்லா விஷயத்தையும் தமிழ்நாடு தான் முன்னோடியாக இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வருவாங்க. அந்த அடிப்படையில் 16ஆம் தேதி நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மற்ற மாநிலங்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டு அவர்களும் இந்த விஷயத்தை எதிர்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க, இப்போ உடனே அறிவிச்சிட்டாங்க. தாக்கல் பண்ணுறது மட்டும் போதுமானதா அப்படிங்கிறது, அதனால அதை ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் தான் ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கு. 3 பேர் கொண்ட நீதிபதிகள், அது திருப்பி 5 பேர் கொண்ட நீதிபதி, 7 பேர் அப்படி போகும். அதே நேரத்தில் அது இந்த உரிய சட்ட திருத்தமும் கொண்டு வந்துட்டா அதை நோக்கி நம்ம போனால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹெல்த் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் தொடர்ந்து மாநில உரிமைகளை ஒன்றிய அரசாங்கம் பறித்து கொண்டிருக்கிறது. ஆமாம், தமிழ்நாட்டில் MDMS டிப்ளமா சீட்ஸ் ஓரளவு இந்த இந்தியாவில் தான் அதிகம், மகாராஷ்டிரா கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். அரசு மருத்துவக் கல்லூரியில் நம்ம தான் அதிகமாக இருக்கும். அரசு மருத்துவக் கல்லூரி இடங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா அங்கே தான் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். நம்ம இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் போடலாம். நான் வேணால் வெரிஃபை பண்ணி சொல்லுவேன், அஜய் பார்மா அதை பார்த்து சொல்லுவேன். நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட்டில் பாருங்கள், ப்ரைவேட்டில் வேணும்.